Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா Reliance Jio அப்படிங்கற இந்த கம்பெனில இருந்து வந்திருக்க கூடிய லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்சூனிட்டி பார்த்தா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்க கூடிய subscribe பட்டனையும் பக்கத்துல இருக்க கூடிய bell பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்சூனிட்டி எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு ஆப்பர்சூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோ அப்படிங்கிற இந்த ஒரு டெலிகாம் கம்பெனி தான் உங்களை வந்து ஹையரிங் பண்ணுறாங்க. ஹையரிங் பண்ணக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்து வேணாலும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஒர்க்கும் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜியோ கம்பெனி. இதை கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சொல்ல முடியாது, நம்ம கண்ட்ரியில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டாப் கம்பெனியாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. டெலிகாம் இண்டஸ்ட்ரியிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பர் 1 ஒரு இண்டஸ்ட்ரியாக இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து ஒரு ரோல் கிடைக்குது அப்படின்னா தாராளமாக எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுங்கள், வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை. என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்போடைய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஜாப் வந்து இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து இருக்குது அப்படிங்கிற நம்ம சர்ச் வைஸ் நம்ம வந்து கூகுள் சர்ச் மாதிரி சர்ச் பண்ணி ஜாப் வந்து எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை இந்த மாதிரியான ஜாப் லொக்கேஷன்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து இதில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய ஃபவுண்டர் அம்பானி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா அதர் பிராண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒன்று தனியாக கொடுத்துருக்காங்க. ரிலையன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ மார்ட்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது, ரிலையன்ஸ் டிஜிட்டல்னு சொல்லிட்டு தனியாக இருக்குது, ட்ரேட்ஸ்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்காங்க, ப்ராஜெக்ட் ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடிங் ஒரு பிராண்டு தான் உங்ககிட்ட வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட டாபிக் வரலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, பீகார், தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குஜராத், ஏகப்பட்ட ஸ்டேட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறனால தமிழ்நாடு அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, எப்போ வந்து ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். அதை நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆகஸ்ட் 5, அதாவது இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இதே மாதிரி லேட்டஸ்ட்டாக எவ்ரிடே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கிளைம் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ரொம்ப நாளாக வந்து ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆன்லைனில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரிலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிகிட்டே இருப்போம். அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து ஜியோ அப்படிங்கிற இந்த கம்பெனியில் நம்ம வந்து பார்க்குறோம். ரிலையன்ஸ் ஸ்மார்ட் பஜார் அப்படிங்கிற இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பஜார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைட் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் சென்னையிலேருந்து உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து ஜாப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நீங்கள் நியூ யூஸர், இந்த ஜாப்புக்கு வந்து புதுசாக தான் அப்ளை பண்ணுறேன், ஏற்கனவே நான் ஜியோவில் வந்து அப்ளை பண்ணது கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உள்ளே போகலாம். க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நியூ யூசர் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுறதுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், உங்களுடைய பர்சனாலிட்டி இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும், நெக்ஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும், ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், அதர் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாக ஒரு 5 ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். இது உங்களுடைய உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்ககிட்ட வந்து லேப்டாப் இருக்குது அப்படின்னா நல்லா ஸ்க்ரீன் பெருசாக வச்சு நீங்கள் பார்த்து கவனமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் யூசர் ஐடி அப்படிங்கிற இடத்துல உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணுங்கள். உங்கள் பேர் பக்கத்தில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுடைய இமெயில் ஐடி உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்வேர்டு 8 கேரக்டரில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் 1 அப்பர் லெவர், 1 ஸ்பெஷல் கேரக்டர், 1 நம்பர் கேப்சர்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டரு, நீங்கள் எந்த நேஷனாலிட்டியோ அதை கொடுங்க. நீங்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க, எந்த சிட்டியில் இருக்கீங்க, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அப்படிங்கிற எல்லாமே கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களோட எஜுகேஷன் லெவல், நீங்கள் எந்த எஜுகேஷன் வந்து படிச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க. இந்த ஜியோ கம்பெனியில், இந்த ரிலையன்ஸ் ஜியோ அப்படிங்கிற இந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் கல்வி தகுதியாக வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 10th, 12th, டிப்ளமோ, ஐடி, நான் ஐடி, கிராஜுவேட்டு, போஸ்ட் கிராஜுவேட்டு, அதர் குவாலிஃபிகேஷன் வந்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்கூல்லேருந்து படிச்சிங்க, எந்த எலிமெண்ட்ரி, எந்த இயரில் வந்து பாஸ் பண்ணி வெளியில் வந்தீங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க.
அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கிற முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தீங்க, அதாவது ஜியோ இந்த டெலிகாம் கம்பெனியில் மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு சேல்ஸில் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தால் கூட அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிற முடியும். ஃப்ரெஷர்ஸ் இந்த இடத்துல கொடுத்துட்டு நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்க தேவை கிடையாது. எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வில்லிங் டு ரீலொகேட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்குனா எஸ் கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய சிவி ரெஸ்யூம் இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வந்து சேவ் அப்படிங்கிற நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிஜிஸ்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து நீங்கள் இந்த ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஜாப்புக்கும் நீங்கள் ஈஸியான முறையில் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு 2 பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.